அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் மணிகண்ட சிவம். எனக்கு தமிழ் பற்று, தமிழ் நூல்கள் மீது மிகுந்த பிரியம் உண்டு. சிறுவயது முதல் இப்பொழுது இங்கு படிப்பதற்கு சிறிது நேரமும் கிடைத்துள்ளது. இதில் நான் படித்ததில் மிகவும் பிடித்தது என்று சொல்ல விரும்புகின்றேன். என்னவென்று கேட்டால், இந்த சைவத்தில் முக்தி நிலை, எட்டர்னல் பிளிஸ் என்பார்கள் இங்கிலீஷ் எட்டர்னல் பிளிஸ் அட்டைனிங் த டாப் மோஸ்ட் பொசிஷன் என்று கூறுவார்கள். யோகாவிலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் சரி, அந்த உன்னத நிலையை அடைய அனைவரும் விரும்புவார்கள். முக்தி நிலை, இதை பெரும் தவசிரேஷ்டர்கள், சைவ சமய ஆன்றோர்கள், சிவஞானிகள் கூட என்லைட்மெண்ட் என்று கூறுவார்கள். அடைந்ததை கூற மாட்டார்கள். தான் முக்தி பெற்றேன் என்று யாரிடமும் சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் விரும்ப மாட்டார்கள். இது அடைவது மிக மிக எளிதல்ல, மிக கடினமான நிலை இது. அதை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். மிக அருமையாக உள்ளது. சிவானந்த அனுபவம் ஒன்றற்கே உரியவர் யாவர் என்று கேட்டால் ஜீவன் முக்தர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஜீவன் முக்தர்கள், இவை சிவஞானியர் ஜீவன் முக்தர்கள் மட்டுமே இதை அடைய முடியும் என்று குறிப்பிடுகின்றனர். இதில் பல நிலைகள் உள்ளன. ஆன்மாக்கள் பாசங்களோடு கட்டுண்டு இருப்பது பெத்த நிலை எனப்படும். முக்தி நிலை என்பது அந்த பாசங்களிலிருந்து விடுபட்டு நிற்பது. முக்தி என்ற சொல்லின் பொருள் என்ன என்று கேட்டால், கட்டிலிருந்து விடுபடுதல். முக்தி நிலையின் இரு வகைகள், பதமுக்தி, பரமுக்தி, 2 வகை உள்ளன. பதமுக்திகள் யாவை என்று கேட்டீர்கள் என்றால், சாலோகம், சாமீபரம், சாரூபம் 3 வகைப்படுகின்றன. பரமுக்தியாவது என்றால் சாயுச்சியம் திருவடிப்பேர் என்று குறிப்பிடுகின்றனர். பதமுக்திக்கு பரமுக்திக்கும் வேறுபாடு என்னென்னு கேட்டீங்கன்னா, பதமுக்தி ஒரே வழிப்பிறவியை தரக்கூடும். பரமுக்தி மீண்டும் அந்த பிறவிக்கே வாராத நெறி என்று குறிப்பிடப்படுவது பதமுக்தி, பரமுக்தி. வேறுபாடு அறிந்தோம் என்றால், இதில் சரியையில் நின்றோர் பெரும் முக்தி எது என்று கேட்டீர்கள், சாலோக பதமுக்தி. கிரியையில் நின்றோர், கிரியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். 4 வகை நெறிமுறைகள், ஞான நெறி, பக்தி நெறி. அதில் யோக நெறியில் நின்றோர் பெருமுக்தி சாரூப பதமுக்தி, ஞான நெறியில் நின்றோர் பெருமுக்தி சாயுச்சிய பதமுக்தி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக மிக அழகாக குறிப்பிட்டுள்ளனர். படிக்க திகட்டவில்லை. ஆங்கிலத்தில் விவேகானந்தர் கூறுவார்கள், இட் டேக்ஸ் இம்மென்ஸ் ப்ளஷர் அண்ட் ஜாய் அன்ஸ்பீக்கபிள் என்பார்கள். அது போன்று உள்ளது சைவ நிலை. அனைவரும் அறிவோம், தெளிவோம். நன்றி.